கிளாஸ்ல ஒரு பொண்ணு சொல்லுச்சு, கருப்பா இருக்கிற பிள்ளைங்கலாம் படிப்பே வராதான், சிவப்பா இருக்கிற பிள்ளைங்கலாம் படிப்பு வருமா. எனக்கு அழுகையா வந்துச்சு. யாரா சொன்னது? கிளாஸ்ல பொண்ணு சொல்லுச்சு தாத்தா. அது போய் ராஜா, அது மாதிரிதான் சொல்லி நம்மள பரம்பரையா இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. அது தப்பு. கருப்பா இருக்கலாம் படிப்பு வராது அப்படின்னு சொல்றதுலாம் தப்பு. நம்ம பரம்பரையா நம்ம மண்ணில் வேலை செய்யறோம்ல, அந்த மண்ணில இருந்து நிறைய பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள போகுது. சரியா? கோடிக்கணக்கான பாக்டீரியா உள்ள போகுது. அது நினைவாற்றலை அதிகப்படுத்துதான். சரியா? நினைவாற்றல் அதிகமான சிந்தனை ஆற்றல் அதிகமாகும். அப்ப நமக்கு தான் படிப்பு வரும். சரியா? வெயில வேலை செய்யணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். இப்ப பால் தயிர் அது பத்தியா, அது லாக்டோபாகிலேஸ் ஒரு பாக்டீரியா. அப்புறம் மாவு புளிக்கு பத்தியா, ஸ்ட்ரெப்டோகாக்கிலஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா. மழை பெய்யுது பத்தியா, மரங்கள்ல இருந்து நிறைய பாக்டீரியா இருக்குது. அது சூடோமோனாஸ் இருக்கு. அது மாதிரி மண்ணுல இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ள போகுது. அது மைக்ரோ பாக்டீரியா இருக்கு. அதனால நமக்கு தான் அதிகமா படிப்பு வரும், உடம்பு ஆரோக்கியமா நல்லதா, நம்ம தான் நல்லா இருக்கும். சரியா? நன்றி.